உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னமா சினிமா டயலாக் பேசுற? அடியே, நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு இந்த உலகத்துக்கே தெரியும், சும்மா நடிக்காத. யாரடி உன் பேச்ச நம்புவாங்க? என் மோகனையா என்ன நம்புவாரு? அவர் என்னை எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்குனாலும் அவருக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். நான் என்னைக்கு இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னு. நீங்க எல்லாரும் எனக்கு துணையா நிக்கிறீங்களோ இல்லையோ, என் மோகனையா நிச்சயம் எனக்கு துணையா இருப்பாரு. நான் அவகிட்ட ரொம்ப கேவலமா தான் நடந்துக்கிட்டேன். அண்ணே, என்ன பூபதி திடீர்னு இப்படி பேசுற? என்ன புது கதை இது? மோகன் பேரை கேட்டதும் பயந்து போயிட்டீங்களா? ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறது, மரியாதை கொடுக்கறது கேவலமான விஷயம்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் இப்போ குற்றவாளி தான். நான் செஞ்சதெல்லாம் ஒரே ஒரு தப்பு தான். நான் இவளை என்னோட பொண்ணு மாதிரி பார்த்துட்டேன். ஆனா தாமினி சொன்னது கரெக்ட் தான். நான் கண்டிப்பா ஒரு முட்டாள் தான். இந்த ராதாவை அப்பாவி ஒண்ணும் தெரியாத பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். அண்ணே நில்லுங்க. நான் கிளம்புறேன். அண்ணா கேளு, நில்லுங்க. எங்க போறீங்க? அது அவனை நிறுத்த சொன்னா கேளுங்க, போகாதீங்க. அம்மா, இந்த மாதிரி கேவலமான ஆளை தடுக்காதீங்க. ஐயோ அண்ணே, அண்ணே என்ன பண்றீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் பேச்ச கேளுங்க. அந்த ராதா எப்பவுமே இப்படிதான். அவளோட பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்லலனாலும் எங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். காதம்பரி, ஒரு மனுஷனுக்கு மானம் தான் முக்கியம். இங்க என்ன நடந்துச்சு நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. இன்னைக்கு உன் வீட்ல என்ன எவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்கன்னு பார்த்தல? ஐயோ இல்ல, நான் அப்படி எல்லாம் இல்ல. இங்க பாரு, பெண்களை நான் தெய்வமா பார்க்கறவன். அது எனக்கு நல்லா தெரியும்னா. அதனால தான் என் வாழ்க்கை முழுக்க பெண்களுக்காகவே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாண்ணா. ஆனா இன்னைக்கு உன்னோட வீட்லயே உன்னோட மருமகளே எமல இப்படி ஒரு கேவலமான பழிய போட்டாளே. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் கூட இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன். அண்ணே, அமைதியா இருந்தது போதும். நான் கிளம்புறேன். அண்ணே, அண்ணே தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கீர்த்தி, என் பர்ஸ் எங்க இருக்கு? அட, இங்க வச்சிருக்கனா? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? அஜித், எல்லாம் ஓகே தான். நான் ஹோலி பண்டிகைக்கு எல்லாம் வாங்கலான்னு கிளம்பினேன். ஆனா பர்ஸ மறந்துட்டேன். இது இல்லாம மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்றது? கீர்த்தி, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல, வேண்டாம். ஓகே. அக்கா, நான் சொல்றது இந்த பிரச்சனை இல்ல, என்ன இன்வால்வ் பண்ணாத ப்ளீஸ். அக்கா, நான் சொல்றது ஒரு முறை கேளுங்க. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு, பூபதி ஒரு வேஸ்ட் பீஸ். அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னாச்சுன்னு தெரியுமா? இந்த காவேரி மனசு உடைஞ்சு போச்சு. பூபதியோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு. என்ன சொன்னீங்க என்கிட்ட? நான் தேவையில்லாம கண்டபடி வளரனா? ஆக்சுவலி கண்டபடி வேலை பார்த்ததெல்லாம் அந்த பூபதி தான். அவன் தப்பா நடந்திருக்கான். எனக்கு அப்பவே தெரியும் அந்த ஆளு 1 நம்பர் புறம்போக்குன்னு. அடியே, எனக்கும் நல்லாவே தெரியும்டி. தெரியுமா? எனக்கு என் புருஷனோட தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடி. இதுக்கப்புறம் நான் எப்படி 4 பேரோட மூஞ்சில முழிப்பேன்? ஐயோ அம்மா, நாம ஏன் 4 பேர் மூஞ்சில முழிக்க முடியாது? இதுல நம்மளோட தப்பு என்ன இருக்கு? இன்ஃபேக்ட் நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த பூபதி தான் ராதாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கோல்டன் டிக்கெட். என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்றேன். அந்த அரலூசு ராதா எப்போல இருந்து அறிவாளியா மாறினாலோ அப்போத்துல இருந்து நம்மளோட ஒரு பிளான் கூட சக்சஸ் ஆகல. இன்ஃபேக்ட் பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ கெடுத்துடுறா. நீங்க வேணா பாருங்க, அவ அப்படியே மோப்பம் புடிச்சுக்கிட்டு ஆபீஸ் வரைக்கும் போயிடுவா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத அந்த ரகசியத்தையும் அவ எடுத்துருவா.
அதனால ராதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும். அண்ட் இந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண போறது உங்க பூபதி தான். ஆனா எப்படி? என்ன எப்படி? கீழே எவ்வளவு பெரிய ட்ரெய்லரை பாத்தீங்க நீங்க? ராதா எவ்வளோலாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தா, ஆனா காது அவ பேச்ச கேட்கவே இல்லை. ராதா ஏன் இன்னும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கா? கதுவோட ரூல்ஸ் ஆலதானே. அதனால இப்ப சித்தப்பாவை பயன்படுத்தி ராதாக்கும் காதுக்கும் நடுவுல பெரிய விரிசலை நாம ஏற்படுத்த போறோம். அதுக்கப்புறம் அந்த காதுவே ராதாவை கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பிடுவா. ஐயோ, ஆனா அந்த மோகன் இருக்கானே. மோகன் இருந்தா என்ன? எப்படி இருந்தாலும் மோகனுக்கு ராதா இந்த வீட்ல இருக்கிறதே பிடிக்கல. ஏதோ காதுவோட புண்ணியத்தால தான் ராதா இந்த வீட்ல இருக்கா. அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? நீ சரியாதான் சொல்ற தாமினி. ஒரு பக்கம் ராதா வீட்டை விட்டு போயிடுவா, அப்புறம் இன்னொரு பக்கம் குஷியோட கஸ்டடி அந்த இன்னொரு பாட்டி கிட்ட போயிடும். எக்ஸாக்ட்லி. ஒரே அடியில அந்த ராதா அப்புறம் இந்த குஷி 2 பேரும் போயிடுவாங்க. இந்த சித்தப்பா இவ்ளோ பெரிய வேலையை செஞ்சுட்டாரு. அப்ப இவங்க 2 பேரும் ராதாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இவ்ளோ பெரிய பிளான் போடுறாங்களா? இந்த விஷயத்த நான் சீக்கிரம் ராதா கிட்ட சொல்லி ஆகணும். ஆனா எப்படி? ஐயோ, உன் சித்தப்பன் ஒத்த கால நிக்கிறான் வீட்டை விட்டு போறேன்னு. அதுக்கு நாம என்ன பண்றது சொல்லு? நேரம் வந்தாச்சுமா. சித்தப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். இந்த உலகத்துல தில்லுமுள்ளு பண்றது அவன் மட்டும் கிடையாது. அவரோட அண்ணி அப்புறம் அண்ணன் பொண்ணும் இந்த விஷயத்துல அவரை மிஞ்சிடுவாங்க. ஆனா ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க இங்க தான் இருக்கணும். நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். அண்ணா ப்ளீஸ், இருக்கவே மாட்டேன். இவ்வளவு தூரம் சொல்றேனே. அண்ணி தயவு செஞ்சு அண்ணனை போக வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். எப்படி சொல்றது காது? இந்த பூபதிக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. உன்னோட மருமக எல்லார் முன்னாடியே இவன் அவமானப்படுத்திருக்கா. அத்தனை பேர் முன்னாடி செருப்ப கட்டி அடிச்சிருக்கா. போ, முதல்ல இங்கிருந்து போ. ஐயோ, நடக்கிறது எல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. ஆனா என்னால இப்ப என்ன பண்ண முடியும்? சொன்ன சேவியா சொல்லுங்க. உன்னோட மருமக இருக்கால, அவ இந்த பூபதி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். எல்லார் முன்னாடியும் தானே அவமானப்படுத்தினா, அப்போ எல்லார் முன்னாடியும் தான் மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டா இவனை போக வேணான்னு சொல்றேன். சரிங்க நீ. நான் இப்பவே இந்த நிமிஷமே போய் ராதா கிட்ட பேசுறேன். அவ வந்து கண்டிப்பா அண்ணா கிட்ட மன்னிப்பு கேப்பா. அண்ணா ப்ளீஸ், நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. நான் சொன்ன கேளுங்க. ராதா மன்னிப்பு கேப்பா. அண்ணி நான் வர வரைக்கும் அண்ணனை போக விட்டுறாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.